தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 12 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 2வது வாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திருவருகை காலம் எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாங்கள் எவ்வாறு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கின்றோம். எம்மை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்தார். அவருடைய 2வது வருகையை நாங்கள் எதிர்பார்த்து இந்த திருவருகை காலம் முழுவதும் அதை தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் 40வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுவார்: ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலுடன் வரும்போது எங்களை நீதியோடு அவர் வழிநடத்துவார். அந்த ஆண்டவருடைய வருகையை நாங்கள் இந்த வேளையிலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்களை தேடி வர வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறியவர்களாக இருக்க வேண்டும். எமது பாவ வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக, மனம் மாறிய கிறிஸ்தவளாக நாங்கள் வாழ வேண்டும். தூய 2ஆம் ஜோன் பவுல் அவர் சொல்லுவார்: இன்றைய காலத்திலே மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆன்மீக வறட்சி என்னவென்றால், நான் பாவி என்ற ஒரு எண்ணம் இல்லாதது. அந்த ஒரு உணர்வே இல்லாத ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் நான் ஒரு பாவி என்ற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கின்றான் என்று தூய 2ஆம் ஜோன் போல் சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஒரு நிகழ்வை தருகின்றார். நமது வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினைகளை எங்களுக்கு தருகின்றது. இன்று ஆண்டவர் இயேசு இந்த காணாமல் போன ஆட்டை பற்றிய உவமை சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற போது, அங்கே அந்த காணாமல் போன ஆட்டை அந்த நல்ல ஆயன் தேடி செல்லுகின்றார். ஒரு முறை ஒரு தியான இல்லத்திலே குருவுக்கு பல சீடர்கள் இருக்கின்றார்கள். குரு அவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். பல வருடங்களாக அவர்கள் அங்கே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு திருட்டு ஏற்படுகின்றது. இது அடிக்கடி இந்த திருட்டுக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ஒரு முறை கையும் மெய்யுமாக ஒரு சீடனை அவர்கள் பிடித்து விட்டார்கள். அவர்கள் பிடித்து கொண்டு குருவிடம் கொண்டு வந்து, இவன்தான் அந்த கள்ளன் என்று அந்த மற்ற சீடர்கள் குருவிடம் சொன்னார்கள். அப்போது குரு அந்த சீடனை, திருடிய சீடனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்படியே காலங்கள் போகின்றது. இவை திருப்ப நடக்கின்றது. மற்ற சீடர்கள் இந்த சீடனை திருடிய போது கொண்டு வருகின்றார்கள். அந்த குருவும்
அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த திருடிய சீடனுக்குள்ளே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வருகின்றது. என்றாலும் இந்த திருட்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது அந்த மற்ற சீடர்கள் பார்க்கின்றார்கள், இது இப்படியே போனால் சரி வராது. நாங்கள் நேர்மையாக இருக்கின்றோம், நாங்கள் நல்ல சீடர்களாக இருக்கின்றோம். ஆனால் குரு இந்த திருடிய சீடனை எப்போதும் மன்னித்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். நாங்கள் குருவிடம் போய் ஒன்று அவன் இந்த தியான இல்லத்தில் இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் என்று குருவிடம் போய் இந்த மற்ற சீடர்கள் எல்லாரும் கதைக்கின்றார்கள். அப்போது குரு சொன்னார், சரி, நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், அனைத்தையும் நேர்மையான முறையிலே செய்கின்றீர்கள், நன்கு கற்று அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். வேண்டுமென்றால் நீங்கள் இந்த இல்லத்தை விட்டு செல்லுங்கள், அவன் இங்கேயே இருக்கட்டும், அவனுக்கு எனது படிப்பினை தேவைப்படுகின்றது, அவனது வாழ்வுக்கு எனது படிப்பினை தேவைப்படுகின்றது என்று அந்த குரு சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவும் அந்த தொலைந்து போன ஆட்டை தான் தேடி செல்ல விரும்புகின்றார். நோயற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. ஆண்டவர் இயேசுவும் நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தார் என்று அவர் நற்செய்தியிலே கூறுகின்றார். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலும் இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவே இறைமகன் இயேசு இந்த உலகிலே மனிதனாக எங்களை மீட்டெடுக்க வந்தார். பாவ வாழ்விலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எம்மை மீட்டெடுத்தார். அது ஆண்டவருடைய திருவுளம். அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதே இறைமகன் இயேசுவினுடைய பணியாக இந்த உலகிலே இருக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் என்பதை உணர்வோம். நாங்கள் ஆண்டவரை விட்டு தூர விலகி போகின்ற போது ஆண்டவர் எங்களை தேடி வருகின்றார். எப்போதென்றால் நாங்கள் ஆண்டவரோடு வாழுகின்ற போது. ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகின்றார். திருப்பாடல் 23 சொல்லுகின்றது, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எனவே ஆண்டவரை எமது ஆயராக கொள்வோம். நாங்கள் ஆண்டவரை விட்டு வழி தவறி செல்லுகின்ற போது அவர் நல்லதொரு ஆயனாக எங்களை தேடி வருகின்றார், எம்மை நல்ல பாதையிலே வழி நடத்துகின்றார். எனவே அதை நமது வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.